ஏங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டை வரவேறுங்க. இது வந்து ஒரு இந்த பாருங்கள் ஒரு நிமிஷம், இங்கே வந்து இந்த பட்ஜெட் வந்து யாருக்கும் வந்து எந்தவித இது இல்லாமல் பாரபட்சம் இல்லாமல் அனைத்து மாநிலங்களுக்கும் சமமாக பாவிக்கின்ற அந்த பட்ஜெட்டாக தான் நாம் பட்ஜெட்டை கொடுத்துருக்குறோம். நான் இவ்வளோ நேரம் ஒரு நிமிஷம் இருங்க தம்பி சார், நான் ஒரு நிமிஷம் கேளுங்க. இந்த பட்ஜெட் நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு ஒரு ப்ரெசன்டேஷனே கொடுத்தேன், புரியுதா? எவ்வளோ ஒரு தீவிரமான பட்ஜெட்டு, மக்களுக்கு உபயோகமான இருக்கின்ற பட்ஜெட், மக்கள் பயன்பெறுகின்ற பட்ஜெட். கிட்டத்தட்ட 25 கோடி பேரை 7 மணிலேருந்து மேலே கொண்டு வந்திருக்கிறோம், புரியுதா? அதே போல் ஒவ்வொரு மக்களுக்கும் மீனவர்களுக்கு 3 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரலும் அவர்களுக்கு மீனவர்களை வந்து கிசான் கிரெடிட் கார்டு கொடுத்துருக்குறோம். அவர்கள் வந்து எங்கே கேரண்டிக்கு போக தேவையில்லை, நேராக பேங்கில் போனால் 5 லட்சம் ரூபாய்க்கு கிரெடிட் கார்டு வாங்கலாம், டீசல் போடலாம், அவங்க மீன் பிடிக்க போகலாம். அந்தளவுக்கு திட்டங்களை நாம் இண்டிவிஜுவல் பெனிஃபிஷரிஸ் திட்டங்களை நாம் நடைமுறைப்படுத்திக்கோம். கரீப் கல்யாண அன்ன யோஜனா, ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்காரர்களுக்கும் 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு இலவசமாக நாம் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஜல்ஜீவன் மிஷனில் ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிநீர் திட்டத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். அது மாதிரி அதனால் இந்த பட்ஜெட்டினுடைய நோக்கம் வந்து புரிஞ்சுக்கோங்க. இந்த பட்ஜெட்டினுடைய நோக்கம் இன்க்ளூசிவ் பட்ஜெட். நான் அதுக்கு தான் ஃபஸ்ட் நோக்கத்தை சொன்னேன். நீங்கள் நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா புரியலையான்னு தெரில. இந்த ஒரு நிமிஷம் இருங்க. நீ இன்க்ளூஷன் பட்ஜெட், நான் பாண்டிச்சேரிக்கான இது என்னன்னு சொல்லியிருக்கிறேன். பாண்டிச்சேரிக்கான என்னென்ன திட்டங்களை ஒதுக்கியிருக்கிறோம், பாண்டிச்சேரிக்கு எவ்வளோ நிதிகள் கொடுத்து கொண்டிருக்கின்றதையும் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். 3432 கோடி ரூபாய் இந்த நிதியாண்டுக்கு மட்டுமே பாண்டிச்சேரிக்கு நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தவிர்த்து ஹெல்த் செக்டார், பாண்டிச்சேரி மக்களினுடைய ஹெல்த் செக்டாருக்கு, அதாவது ஹெல்த்தினுடைய அவர்களுடைய ஹெல்த்து ஊக்குவிக்கிறதுக்காக மட்டுமே கிட்டத்தட்ட 1400 + 900 + 150 கிட்டத்தட்ட 2500 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த பாண்டிச்சேரியினுடைய ஜிப்மருக்கு மட்டுமே நம்ம நிதி கொடுத்துருக்குறோம். தண்ணீர், ஒரு நிமிஷங்க, தண்ணீருக்காக பாண்டிச்சேரியில் தண்ணீர் குடிநீர் தேவைக்காக 186 கோடி ரூபாய் பாண்டிச்சேரிக்கு நிதி கொடுத்துருக்குறோம். இன்னும் பாண்டிச்சேரிக்கு தேவைகள் இருக்கும் பட்சத்தில் அது ஆளுநர் அவர்களும், இங்கே இருக்கிற ஆளுநரும் முதலமைச்சர் அவர்களும் மத்திய அரசாங்கத்திற்கு அவர்கள் கொடுக்கின்ற கோரிக்கையை நிச்சயமாக மத்திய அரசாங்கம் நிறைவேற்றி கொடுக்கும் என்று சொல்லுங்கள். ஆனால் இங்கே பாருங்கள், நான் இங்கே பாருங்கள் தம்பி, இது வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுறேன்ல. ஒரு நிமிஷம் தமிழ்நாடு ஸ்டைலில் உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிருந்தா அப்புறம் நீங்கள் ஒரு நிமிஷம் உட்காருப்பா, நீ உட்காருப்பா, ஒரு நிமிஷம் உட்காரு, நீ ஒரு நிமிஷம் உட்காரு சொல்கிறேன், நீ ஒரு நிமிஷம் உட்காருப்பா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.